பொதுவான கழிப்பறைகள் என்று 18 கழிப்பிடங்கள், அதில் 9 கழிப்பிடங்கள் பெண்களுக்கென்றும், அதோடு மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று பிரத்யேகமாக 2 கழிப்பிடங்களும், கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டியும், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுமார் 1.35 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டியும், மொத்தம் 3 நீர்த்தேக்க தொட்டிகள் 45,000 லிட்டர் ஒவ்வொன்றுக்கும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வண்ணமீன்கள் உற்பத்தி வர்த்தக மையம் பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது தொழில் சார்ந்தும் இந்த வண்ணமீன் உற்பத்தியாளர்கள் அவர்கள் சார்ந்தும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று நம்புகின்றோம். இந்த வண்ணமீன்கள் உற்பத்தி மையத்தை, வர்த்தக மையத்தை இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த வண்ணமீன் வர்த்தக மையத்தை உற்பத்தியாளர்களிடம், இந்த கடைகளை விருப்பம் கூறியிருப்பவர்களிடம் முறையாக ஒப்படைத்து இந்த மாதம் இறுதிக்குள்ளாக இந்த வர்த்தக மையம் முழுமையான பயன்பாட்டிற்கு வரவேற்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் எடுத்துக்கொள்ளப்பட்ட 260க்கும் மேற்பட்ட பணிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து அந்த பணிகளுடைய நிலையினை அறிந்து அந்த பணிகளை விரைவுபடுத்தி மக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கின்ற வண்ணம் தொடர் நடவடிக்கையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதன் ஒரு பகுதியாக கடந்த 26ஆம் தேதி ஒரே நேரத்தில் 7 திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செனாய் நகர் விளையாட்டு மைதானத்திலே தொடங்கி வைத்தார். சுமார் 43 கோடி ரூபாய் செலவில் செனாய் நகர் மற்றும் துறைமுகத்திலே தங்கசாலை தெருவிலே அமைந்திருக்கின்ற முதல்வர் படைப்பகம், அதோடு நம்முடைய கோயம்பேடிலே அமைந்திருக்கின்ற அதிநவீன வசதிகளோடு அனைவரும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்புமிகு பூங்கா, அதேபோல் தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்திலே ஒரு மேம்படுத்தப்பட்ட ஏரி,